ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். உங்கள் சத்யா. நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800111235 அல்லது 0112299170 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer and smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். சார் சார் ராஜு, அந்த டேபிளை போட்டு மேப்பை ரெடி பண்ணுப்பா. சார் வாங்க சார், டிராவல் பண்ணி வந்தது ஃபுல் டயர்டாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க சார். இல்லைங்க, இந்த இடம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் வேணாம். நீங்கள் போய் ஆரம்பிங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சிப்ஸ் எங்கடா? எடுத்துட்டு வரேன், இருங்க சார். போடா, போய் எடுத்துட்டு வா. பெரியோர்களே, எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி. நாம கிராமத்துல உள்ள எல்லா இளைஞர்களுக்கும், அப்புறம் பெருசுங்களுக்கும், வயசான ஆம்பளைங்களுக்கும் ஒரு சந்தோஷமான நற்செய்தி. நம்ம ஊர்க்காரரான இளைஞனான ரவி மூலயமா
நம்ம ஊரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ரசிகர்களுடைய ராணி நாட்டி மயூரி டான்சிங் ஸ்டார் ராணி அவர்களின் சார்பாக டான்சிங் கச்சேரி ஆரம்பிக்க உள்ளது. எல்லா பெருசுங்களும் மற்றும் எல்லா சிறுசுகளும் வந்து கச்சேரியை கண்குளிர பார்த்து மகிழுங்கள் மகிழுங்கள் மகிழுங்கள். மேடம், இந்த அட்ரஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் கேட்டுட்டு வந்துடுறேன். யாரா இவ? இவளா நம்ம ஊருக்கு டான்ஸ் ஆட வந்த ஐட்டம் டான்ஸர்ரா அவ. ஐயா, இங்கே ராமாபுரத்துக்கு எப்படி போகணும்? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அப்படியா? இரு, கேட்டு வர. ஹலோ, ரேட் எவ்வளோ? 50,000. எதுக்கு? நான் கேட்டது ஸ்டேஜ் மேலே ஆடுறதுக்கு இல்லை, என் பெட்ரூமில் ஆடுறதுக்கு. நான்சென்ஸ், வேற வேலையே இல்லை, பொறுக்கிங்க. ஏய் வாங்கடா, இன்னைக்கு அவளை விடக்கூடாது. அம்மா அம்மா, நான் குடுகுடுப்புக்காரன் வந்திருக்கேன். ಜಗಜ್ಜನನಿ ಅಮ್ಮ ಭುವನೇಶ್ವರಿ, ಈ ಕುಟುಂಬದ ನೀದಮ್ಮ ಕಾಪಾತನ. அம்மா, அம்மா யாராவது இருக்கீங்களா? அமைதியாரு. ஏன் அம்மா பேசவே மாட்றாங்க? நீயே சொல்லு, நீ சொன்னது சரியா? போன வாட்டி வந்தப்போ என் மகனை பத்தி நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஒரு நல்ல மருமக வருவான்னு சொன்ன. அதுதான் இங்கிலீஷ் மருமகன் சொன்னியே. வரல. எங்க வயல்ல சூரியகாந்தி விதைய விதைக்க சொன்னேன். வீடெல்லாம் பிரகாசமா ஜொலிக்கும்னு சொன்னேன். அது அறுவடை செய்யறதுக்குள்ளேயே வாடி போய் அதே டென்ஷன்ல வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் உடம்பு முடியாம போச்சு. எங்க வீட்டு மாடு பசுங்கண்ணு போடும் சொன்னேன், அதுவும் காளை கண்ணாச்சு. இங்க பாருடா, இந்த வாட்டியாவது என் பிள்ளைய பத்தி நல்லதா சொன்னா சரி, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். சரிம்மா, சொல்றேன். கெட்டதுமா, கெட்டது. யாருக்கு? உங்க பையன் மூலியமா இன்னொருத்தர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. எதுக்குடா இப்படி தேவையில்லாம போய் சொல்ற? என் பையன் யாரு? தீனதயாளன் திவான் குபேரன் மகனோட தீனதயாளன் பத்மநாபனோட பையன். அவனால இந்த ஊருக்கு நல்லதாகும், கெட்டது நடக்காது. அதுதாம்மா பெரிய தப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் ராமல்ல தாயி, ராவண. போதும், நிறுத்து. என்ன வாய்க்கு வந்தது சொல்லிட்டு இருக்க? புத்தி கெட்டு போச்சா? லக்ஷ்மி, அம்மா, முதல்ல இவனை வெளியே அனுப்பு. போடா வெளியில. நான் சொல்றதெல்லாம் சத்தியமா, சத்தியம். அவனால நிறைய பேருக்கு ஆபத்து இருக்குமா, ஆபத்து இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது உங்களுக்கே ஒரு நாள் தெரிய வரும். வேணும்னா என் நம்பர் எடுத்துக்கோங்க, கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா வீடியோ கால் பண்ணுங்க. நான் சொல்றது சத்தியம், நடந்தே தீரும். இல்ல, என் பையன் எப்பவும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், உங்க ஊர்க்காரங்க ரொம்ப பிரச்சனை பண்றாங்க சார். ஆரை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. எங்க இருக்க?
இறங்குடா இறங்குறன்றல்ல. ஏய் யாரா நீங்களா? ஏய் விடுடா. ஏய் ஏய் வாடி வெளியே விடுங்கடா. வாடி ஏய் வா. கையை விடுங்கடா. ஏய் விடுங்கடா. கையை விடுடா. விடுங்கடா. ஏய் இருக்குடா தேவலாம் கையை பிரச்சனை விடுங்கடா. பண்றீங்க. விடுங்கடா கை எடுங்கடா. விடுங்கடா. ஓ இவளை கூட்டு போக வந்தியா? அனுப்பி வைக்கிறேன் போ. அவ கூட ஒரு சாங் ஆடிட்டு நானே அவளை அனுப்பி வைக்கிறேன். டேய், இந்த புலி இருக்கிற வரைக்கும் காட்டுக்குள்ள எல்லா நரியும் வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த புலி அதோட வேட்டையை ஆரம்பிச்சிடும். காட்டு புலியா நீ? டேய் குழந்தைடா நீ, குழந்தை. இங்க என்ட்ரி கொடுக்கும்போது எல்லாரும் குழந்தையா தான் இருப்பாங்க. தன்னம்பிக்கையோட இருக்கும்போது தான் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ஆவாங்க. ஹீரோயிசம் பண்ண வந்தியா? இங்க எல்லாருமே ஹீரோ தான்டா, உங்களை தவிர்த்து. அப்படின்னா நாங்கெல்லாம் வில்லன்ஸா? ஏய் போடா. வாடா. பாக்ஸிங்கா? சரி வா. சார் தேங்க்யூ சார். ராணி, உனக்கு ஒன்றும் அடிப்படலைல்ல? சரி வா, டைம் ஆயிடுச்சு போலாம். எங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. இவ்ளோ அடிபட்டிருக்கு, இதை வச்சுட்டு டான்ஸ் பண்றதா? என்னால முடியாது. அடிபட்டுச்சா? எங்க? இங்க பாரு. ஓ இது பெரிய அடியா? இங்கேயும் பாரு. இன்னும் எங்க அடிபட்டிருக்கு? டேய் பார்த்தது போது வா, இன்னும் 10 நிமிஷத்துல உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டேய் வண்டி எடுறா. டேய் என்னடா நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படியே போறீங்களடா? எங்களுக்கு கொஞ்சம் பேண்டேஜ் டிஞ்சர் எடுத்துட்டு வாங்கலடா. சரி எடுத்துட்டு வரேன். ஐயோ இதுல டேப்லெட்ஸ் எழுதிருக்கேன், டைம் டு டைம் எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே டாக்டர். ஹார்ட் பீட் ரொம்ப ஜோரா அடிக்குது. எப்போத்துல இருந்து? உங்களை பார்த்ததுல இருந்து. வாட்? கொஞ்சம் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஐயோ அவ்வளோலாம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாவே. எங்க கை கொடுங்க. இவ்வளவு சீக்கிரமாவா? கை கொடுங்க. இந்த கை இல்ல, அந்த கை.
நார்மலா தான் இருக்கு. எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு. உங்களை பார்த்த உடனே எல்லாமே அப்நார்மல் ஆயிடுச்சு. எப்பா ரவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவளுக்கு தானடா. சீக்கிரம் கூட்டிட்டு வா, டைம் ஆயிடுச்சு. ஏய், மறந்தே போயிட்டேன். நடு ரோட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நடு ரோட்ல ஒரு வண்டி, ரோடுக்கு இந்த பக்கம் ஒரு 5 பேரு, ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு 5 பேரு வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நான் அங்க வந்துட்டா இங்க இருக்க பேஷண்ட்க்கு யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவா? ஆம்புலன்ஸ்ல கூட்டு வாங்க. இங்க இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வேற டாக்டர் இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண யாரு இருக்கா? அப்புறம் நான் யார் கூட டான்ஸ் ஆடுவேன்? வாங்க வாங்க போலாம். ஏய் விடு, கைய விடு. சீக்கிரம் வாங்க. ஏய் கைய விடு. சீக்கிரமா ஓபன் பண்ணு. என் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வா. பெயினிங். ஐயோ ரத்தம். அக்கா காட்டன் கொடு. ஐயோ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, இவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். வாட்? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அடிபட்டு ரத்தம் வருது இவனுங்களுக்கு, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்ற? ஏய், எங்களுக்கு அவதான் இம்பார்ட்டன்ட். அவளுக்கு ரொம்ப அதிகமா அடிபட்டு இருக்கு. நீ வா முதல்ல. சீக்கிரம் வா. அக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்காம அங்க கூட்டு போறாரு. இங்க பாரு. ஹலோ, ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறது அவங்களுக்கு, ரத்தம் வருது அவங்களுக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படி? எங்களுக்கு இப்போ இவதான் முக்கியம். அங்க ஸ்டேஜ் செட்டப் போட்டிருக்காங்க, ஆடியன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடு, இல்லன்னு வச்சுக்கோ உனக்கு பேண்டேஜ் போடுற மாதிரி ஆயிடும். சரி. புடியுத. பிளாஸ்டர் கொடு. இவளை கூட்டு போலாம். போலாமா? அம்மா வலிக்குது. இப்போ கிளம்பு, சீக்கிரம் வாங்க. வாடா. காட்டன் கொடு இங்க. ஏய், பார்த்து வண்டி ஓட்ட கூடாதா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஐயோ பாவம். ஏன்பா? அக்கா, இது ஆக்சிடென்ட் இல்ல, அடிச்சது. யாரு? யாரா? அவன்தான். ஏய், என்ன இவ்வளவு வேகமா வர? ஹலோ, ஹாஸ்பிடல் பில் அமௌண்ட் கொடு. எதுக்கு? எதுக்குன்னா நீ தானே ஹாஸ்பிடலுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கூட்டு வந்து அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னது. ட்ரீட்மெண்ட் பண்ணா அதுக்கு நான் தான் பில் கொடுக்கணுமா? ட்ரீட்மெண்ட் யாருக்கு கொடுத்தியா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோ. அவங்களெல்லாம் அடிச்சது நீ தானே. ஏய் அடங்கு, பில் அமௌண்ட் இல்ல, ஒரு அமௌண்ட் இல்ல, கிளம்பு. என்னடா காலாங்காத்தாலே. என்ன இவ்வளவு நேரம் ஆயும் தலைவர் வரவே இல்ல? வருவாங்க, இருப்பா. எனக்கும் வேலை இருக்கு, நானும் மார்க்கெட் போகணும். நீங்க எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு கிளம்பிட்டே இருப்பேன். சும்மா நில்லுடா. தலைவர் வர வரைக்கும் உனக்கு மட்டும் தான் வேலை இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வேலை இருக்கு. வருவாங்கன்னா அவங்க எத்தனை மணிக்கு தான் வருவாங்க? நான் வந்திருக்கேன்னு நீங்க போய் கொஞ்சம் சொல்றீங்களா? பேச்சே சரியில்லை. அதே மாதிரி உங்க நடவடிக்கை.
நீங்க பண்ற வேலையெல்லாம் எல்லாம் மீறி போகுது. ஊர்ல ஏதாவது விசேஷம் பண்றதுக்கு முன்னாடி ஊர் பெரியவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணணும்னு தெரியாதா? ரொம்ப கட்டுப்பாடான ஊர் இது. அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமமெல்லாம் நம்மளை என்னென்ன நினைப்பாங்க? தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து நம்மளோட சம்பிரதாயம் என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடத்துறோம். திருவிழா சமயத்துல கடவுளுக்கு பூஜை பண்றோம். அது மட்டும் இல்லாம ஊருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு, கண்ணு பற்றக்கூடாதுன்னு பாத்துக்கிறோம். ஆனா நீங்க யாரையோ ஒருத்திய கூட்டிட்டு வந்து அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆட வச்சிருக்கீங்க. அது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நாய் அடிக்கிற மாதிரி என் காலையில் அடிச்சிருக்கீங்க. அப்படின்னா உங்களை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா தெரியாதா? இதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்களா? இல்லை தலைவரே, நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கே தெரிய வந்தது. இந்த ஊர் மேல உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ எங்களுக்கும் அதே அளவுக்கு அதிகாரம் இருக்கு. அது ஏன்னா இந்த ஊரோட தூண்கள் நாங்க. இந்த ரெக்கார்ட் டான்ஸை அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணதே இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான். அப்புறம் அது எவ்வளவு வேணாலும் செலவாகட்டும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது இந்த 3 பேர்ல ஒருத்தர் தான். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சொன்ன வாக்க மீறவன என்னன்னு சொல்றது? டேய் வாங்கடா கிளம்பலாம். எதுக்கு இந்த தேவையில்லாத மீட்டிங்? இங்க வந்து நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. தலைவரே, ஏதோ பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க. சரி விடுங்க, நாங்களும் கிளம்புறோம். வரோம் தலைவரே. வணக்கம் தலைவரே. என்ன விஷயம் முனியாண்டி? எனக்கு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. எதுக்கியா? நீயும் ரெக்கார்ட் டான்ஸ் போடணுமா? என் பையன் எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆயிருக்கான். அதுக்கு காலேஜ் சேர்க்க வேண்டியது இருக்கு. நானும் 2-3 வருஷமா பார்த்து போதும்னு ஆயிடுச்சு. மழையும் வரல, விவசாயமும் பண்ண முடியல. அதான் சிட்டிக்கே போயிடலான்னு இருக்கேன். பையனையும் படிக்க வச்சுட்டு நானும் வேலை செய்வேன். டேய் முனியா, நீ 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போய் வீடு பார்த்து நீ சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டு வாடகை கட்டுறதுக்கே சரியாயிடும். அப்புறம் உன் புள்ள ஆசைப்பட்டது எப்படி படிக்க வைப்ப? உன் பொண்டாட்டி புள்ள எப்படிடா பார்த்துப்ப? ஒரு வேலை செய், உன் இடத்த வித்துரு. ஒரு 5-6 லட்சம் கிடைக்கும். அங்க ஒரு வீட்டை போக்கியம் போட்டு உனக்கு வர சம்பளத்தை வச்சு வாழ்க்கை நடத்து. ஆமா, என்ன பேசுற நீ? இந்த ஆளு ஒரு விவசாயி, இந்த ஊர்க்காரன் வேற. இவன் எங்க போனாலும் திரும்ப இந்த ஊருக்கு வந்தே ஆகணும். இங்க தான் இருப்பான், இங்க தான் விவசாயம் பண்ணுவான். வேணாம் தலைவரே, அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க. சரி, நீயே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது? அது என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிருங்கய்யா. சரி தலைவரே. அப்புறம் அதே மாதிரி அதாயா, உன்னோட தோட்டத்துக்கு பக்கத்துல கோயில் இருக்கு, அங்க ருத்ரனுக்கு ஒரு 5 ஏக்கர் இருக்குல்ல, அவங்ககிட்டயும் சொல்லு. எவ்வளவு வேணாலும் பணத்தை வாங்கிட்டு நிலத்தை கொடுக்க சொல்லு. ஏன் சொல்றேன்னா, உன் தோட்டம் சின்னது இல்லையா? இது 2யுமே சேர்த்தோம்னா பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ணலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன். சரி தலைவரே, நான் கிளம்புறேன். சரியா? சாவித்திரி, சாவித்திரி. தலைவரே, அவங்க வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளில போயிருக்காங்க. யோ கணக்கு புள்ள, நீ சாவித்திரிக்கு ஒரு போனை போட்டு நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லு. சரி தலைவரே. ஹலோ. அப்புறம் சார், வேற என்ன வந்திருக்கு? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. வெரி குட் மிஸ்டர் ரவி. உங்க நிலத்துல இவ்வளோ கம்மியான ஆட்களை வச்சு பெரிய அளவில் விளைச்சல் எடுத்திருக்கீங்க. அதுக்கு உங்க புத்திசாலித்தனம் தான் காரணம். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்புறம் நீங்க ஏன் உங்க ஊர் ஜனங்களுக்கும் இதை பத்தி நீங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உதவுற வகையில நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாமே? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். எங்க ஊர்ல சில விவசாயி எங்களோட பேச்சை நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அவங்க புதுவிதமான விவசாய முறையை அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்புறதில்ல. அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் என்னாச்சு? பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ. 20,000 rupees யாருங்க கட்டுறது? நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? அமௌண்ட் வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? சார் அது நோ மோர் எக்ஸ்கியூஸ். போய் அமௌண்ட் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் சேலரியிலேருந்து கட் பண்ணிவிடுவோம். என்னடி நந்து, இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? ஓ, இதுதான் உன்னோட டென்ஷன் காரணமா? அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்றதுன்னு திங்க் பண்றியா? அதான் இருக்காங்களே உன்னோட ரவுடி கேங். அவங்க தான் அவன்கிட்ட அடி வாங்கி என்கிட்ட பேண்டேஜ் போட்டுக்கிட்டவங்க. சரி, என்கிட்ட ஒரு லாஜிக்கல் ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா?
நம்ம ஹீரோஸ் வில்லனுக்கு பயப்படலனாலும் மதர்ஸ்க்கு பயப்படுவாங்க. நம்ம ஏன் மதர் சென்டிமெண்ட் வச்சு மூவ் பண்ணக்கூடாது? ஆமால. சரி வா நம்ம அங்க போலாம். என்னம்மா இன்னும் ஆஸ்பத்திரி கிளம்பலையா? இல்ல அங்கிள், ஒரு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னது செட்டில்மெண்ட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா சரி. என்னடி சித்ரா, அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு தெரியுமா? சாரி டி, எனக்கு தெரியல. சரி வா உட்காரு. சார் சார், மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க, எண்ணிக்கோங்க. சார், இதுல ஒரு சைன் போடுங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, மணி ஆர்டர் எடுத்துட்டு வந்து தராதன்னு. ஒவ்வொரு மாசமும் நீ கொண்டு வந்து கொடுக்கறது, அதை நினைச்சு அவங்க அழறது. பாரு, வர மாசத்துல இருந்து நீ மணி ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்க கூடாது. வேண்டாம்மா. எதுக்கு வேண்டாம்? திருப்பி அனுப்புனா பையன் கஷ்டப்படுவான். நீ போப்பா. சரி சார். அம்மா, என்னப்பா? அம்மா இந்தாங்கம்மா, காய்கறி மார்க்கெட்ல இருந்து வந்த லாபம். பத்திரமா எடுத்து வைங்க, சரியா? கூடிய சீக்கிரத்துல இந்த ராஜாவோட வீட்டை கொஞ்சமாச்சு ஆல்டர் பண்ணி மழை காலத்துல கொஞ்சமாச்சு ஒழுகாம பாத்துக்கணுமா? நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். லக்ஷ்மி, தோ வரேம்மா. சீக்கிரம் வா. இந்த பத்திரமா பீரோல வை. இது பாருப்பா, நீ போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. அம்மா அம்மா. ஓ ராமசாமி, வா உள்ள. என்ன விஷயமா வந்திருக்க ராமசாமி? அம்மா, இது என் பொண்ணு. எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு தான் காலேஜ் சேர்க்கலான்ட்டு இருக்கேன். நல்ல விஷயம். பெண் குழந்தைங்க நிறைய படிக்கணும். அவங்களும் படிச்சாதான் நம்ம நாடு சிறப்பா இருக்கும். நான் ஏதாவது உதவி செய்யணுமா? அதான் உங்களுக்கு தெரியும்ல, மழை இல்ல, விளைச்சல் இல்ல, சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதானப்பா. லக்ஷ்மி, அந்த பணத்தை கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. வெச்சுக்க ராமசாமி. உன் பொண்ணு விருப்பம் போல நல்லா படிக்குவேன். சரிம்மா. வேற எந்த உதவி வேணாலும் கேளு, நான் கண்டிப்பா செய்றேன். நன்றிம்மா, போயிட்டு வருமா. நல்லது. எதுக்குடா இப்ப முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? பின்ன நான் என்னடானா டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராபிக் சேனல், கூகுள்ல, யூடியூப்ல கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி இருக்கிற 3 ஏக்கர்ல கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாதிச்சு கொடுத்தா நம்ம அப்படியே திவான் ஃபேமிலி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தானம் பண்றீங்க. என் தாத்தனுக்கு மகாராஜா அந்த காலத்துல ஏதோ பொழைச்சு போன்னு 100 ஏக்கரை கொடுத்தா அவர் என்னமோ எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு எனக்கு மட்டும் 3 ஏக்கர் நிலத்தையும் இந்த அரண்மனையும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுல ராத்திரி பகல்னு பார்க்காம சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து ஓன்ட்ட கொடுத்தா நீ என்னடானா இங்க இருக்கிற மக்களுக்கு கல்யாணத்துக்கும் பிரசவத்துக்கும் ஸ்கூலுக்கும் நீ பாட்டுக்கு எடுத்து தானம் பண்ணிட்டு இருக்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகும்? இங்க பாருப்பா, உங்க தாத்தா அப்படி தான தர்மம் பண்ணதுனாலதான் ஊருக்கு நடுவுல அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. ஆமா, அவரு செத்ததுக்கு அப்புறம் வச்சாங்க. எனக்கு நீ உயிரோட இருக்கும்போதே வச்சிருவ போலயே. அடுத்து வாய கழுவிட்டா. ஆன்ட்டி, வாடி உள்ள போலாம். இவ எதுக்கு இங்க வந்தா?
நம்ம ஊர் தலைவர் மக நந்தினி தானே? டாக்டர் தானே நீ? ஆமா ஆண்டி. போலியோ டிராப்ஸ் போட வந்திருக்கியா? என் பையன் பெரியவன் ஆயிட்டாமா? ஐயோ இல்ல ஆண்டி, அது வந்து ஒரு பில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பில் அமௌண்டா? ஹாஸ்பிட்டல் பில் ஆண்டி. எங்க வீட்ல யாருக்கும் ஒண்ணும் இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போலியே. ஐயோ அது அப்படி இல்ல ஆண்டி, உங்க பையன் மூலமா ஒரு 5 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த பில் ஆண்டி. ஐயோ, என் பிள்ளையா அவ்ளோ நல்ல காரியமா பண்ணிருக்கான்? ஆண்டி இன்னும் டயலாக் மிச்சம் இருக்கு. ஏ சொல்றி. ஆண்டி அது என்ன நடந்துச்சுன்னா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எவ்வளவுமா அமௌண்ட்? 20,000 ஆண்டி. அம்மா அது வந்து லக்ஷ்மி, இந்தம்மா. தேங்க் யூ ஆண்டி. தேங்க் யூ so much ஆண்டி. உங்க பையனை விட நீங்க தான் ரொம்ப நல்லவங்க. நாங்க நாங்க வரோம் வரோம் ஆண்டி. என்னப்பா மகனே, நீ பகலும் ராத்திரியும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, படிப்புக்கு இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா பணத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஆனா நீ யாரோ ஒரு டான்ஸரை கூட்டிட்டு வந்து அவ கூட ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடி பணத்தை வேஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா? இரு லக்ஷ்மி, போய் அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு வாடி. பிரேக் டான்ஸ் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஹலோ ஹலோ ரவியா? ஆமா யாரு? பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது எப்ப தருவீங்க? ஓ எனக்கு எப்போ வருமோ அப்ப கொடுக்கறேன். அப்படி சொன்னா எப்படி சார்? எங்களுக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஏய் எங்களுக்கும் 100,000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வந்துரும், வந்ததும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். சரி சரி. சரி சரி. எப்படா அரேஞ்ச் பண்றது? இவனுங்க கிட்ட ஏதாவது கறக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாப்போம். என்னடா எல்லாரும் வந்துட்டீங்க போல. மச்சான் ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்க. ஐயரா டேய், அது சொல்லுவாங்களே, பிச்சை எடுத்தான் பெருமாள் அதை புடிங்கி தின்னா அனுமாரு. என்னடா இதெல்லாம் இல்ல. அது சரி. டான்சர் பொண்ணு வரும்போது ஆன்னு பாத்தீங்கல்ல. அது வேற இது வேற. உங்க அம்மா கொடுக்கலையா? கொடுத்திருப்பாங்க, நல்லா தொடப்ப கட்டையால. சரி விடு, நம்ம பூசாரியாவது கேளாண்டா. அர்ச்சகரே போடா டேய், நேத்து அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடல இருந்து எங்க அப்பா என்ன கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றாரு. கோயில்ல ஏதாவது அர்ச்சனை பண்ணிருந்தா பாக்கெட்ல காசா சேர்ந்துருக்கும். அந்த டாக்டர் நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இல்லனா அம்மா கிட்ட இருந்தாவது காசு வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன பண்றதுன்னே தெரியல. மச்சான் காசு வந்துட்டு இருக்குடா. அப்படியா? மச்சான். போய் வாங்கிட்டு வா போ. ஏய் உனக்கு அறிவு இல்லையா? சாவணும் ஆசை இருந்தா வேற வண்டியில போய் விடு. என் வண்டி தான் உனக்கு கிடைச்சதா? அது சரிதான். உன் வண்டியில விழுந்தா சாக மாட்டான்னு தெரிஞ்சுதான் வந்து விழுந்தா. இல்ல இவ்வளவு சூப்பரான வண்டியை வச்சுட்டு இந்த ரோட்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறியே, ஏன் வண்டி ஓட்டுறதுக்கு பயமா இல்ல டிஎல் கொடுத்தவ வார்ன் பண்ணானா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் வண்டி என் இஷ்டம். அத பார்த்து நான் தானே கஷ்டப்படணும். உனக்கு கஷ்டம்னா நான் என்ன பண்றது? வழி விடு. ஹாஸ்பிடல் போகணும், டைம் ஆயிடுச்சு. எதுக்கு? பில் கட்டுறதுக்கா? இட்ஸ் none of your business. We are also no English ma. Give respect. பேக் குடு. என் பேக். ஏய் மச்சான் எவ்வளவு இருக்கு? தள்ளுற அந்த பக்கம். ஏய் குடு பேக். ஏய் ஹாஸ்பிடல் கட்ட வேண்டிய அமௌண்ட் அது. குடுடா அது என்கிட்ட. உன்னோட அமௌண்ட். இது குடுடா. என்னோடது. என்னடா வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணான்னு கேளு. மச்சான் இதுல பாரு மச்சான். ஏண்டி குடுத்த? நான் எங்கடி கொடுத்தேன்? அவனே புடுங்கிட்டான். கஷ்டப்பட்டு காசு ஏய் வாங்கிட்டு மச்சான் என்னடா இது? மச்சான் புட்றா, நைட் சரக்கடிக்கு யூஸ் ஆகும். மசாலா சிப்ஸ் ஓகே. ஏய் என்னடி இது? பொண்ணுங்க பேக்ல மேக்கப் ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க, உன்னோட பேக்ல ஒரே பேக்கரி ஐட்டமா இருக்குது. பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு. அதுல புரோட்டீன் இருக்கு தெரியுமா? வச்சுக்கோ. ஏய் இன்னும் 10,000 ரூபாய் எங்க வச்சிருக்க? எடு எடு. ஏய் ஏய் இந்த சிங்கம் ஊர்ல இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளைய இல்ல 2 பொம்பளை பிள்ளைய நிக்க வச்சு என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கியாடா?
எலி எல்லாம் அதோட வாலை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும். வெளியில வந்துச்சுன்னா கடிச்சு துப்பிடுவேன். ஏய் 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 ஏய். காட்டுல இருக்க மிருகம் மாதிரி நடந்துக்காதீங்க. என்னம்மா நந்தோ, என்னாச்சு? பாருங்க மாமா, ஹாஸ்பிட்டலோட பில்ல மட்டும் கொடுன்னா கொடுக்க மாட்டான். அவங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்தா அதையும் புடுங்கிக்கிட்டான். ஏய் மிஸ்டர் புலி, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. இல்லன்னா இந்த சிங்கத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு முகமா? ஏய் காட்டுறா, ஏய். காட்டு. இன்னொரு முகத்தை காட்டு. சும்மா இருக்கீங்களா? நீங்க பண்றத சகிச்சுக்க முடியல. இப்ப என்ன, என் காசை குடுப்பியா மாட்டியா? ஏய் 10,000 ரூபாய் இருக்குல்ல, அத போய் கட்டு போ. யாரா இவ? பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம், போ போ. சிங்க அவதாரத்தையே காட்ட முடியலையே. பாத்துக்கிறேன். ஓடா. ராஜா, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா என் அக்கௌண்ட்டுக்கு போடு. ஹலோ, இங்க ராமாபுரத்துக்கு எந்த வழியா போனோம்? இப்படியே நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுங்க, வந்துரும். அங்க நீங்க யார பார்க்கணும்? அது போதும். வண்டி எடு. யார் இவங்க? நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையே. நம்ம ஊர்ல யார பார்க்க வந்திருக்காங்க? ஏய் யாரா அது? இந்த சிங்கத்துக்கே ஹார்ன் அடிக்கிறியா? ஏய் என்ன சும்மா போக முடியாதா? ஹார்ன் எதுக்கு அடிக்கிற? ஏய் வண்டி எடு, நாங்க சீக்கிரமா போகணும். யாரா அவன்? ரோட் சைடில் பந்தல போட்டு லேகியம் விற்கிற மாதிரி இருக்கிறான். எங்க ஊருக்கு எதுவும் லேகியம் விற்க வந்தானா இல்ல மூலிகை எதுவும் பறிக்க வந்தானா? ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன்? என்னடா சொல்றான்? டைம் ஆயிடுச்சு, வழிய விடுறான்னு சொல்றாரு. இல்லனா எங்க இருந்த வந்து எனக்கே ரூல்ஸ் போடுறானா? இந்த சிங்கத்தோட அவதாரத்தை காட்டுறேன், எடுக்கலாம். என்ன பண்ணுவ? அங்க அவன் டென்ஷன் கொடுத்தான், இங்க நீயா? சிங்கம், சாவித்திரி சிங்கம். இந்த சிங்கத்தோட கர்ஜனைக்கே பயந்து போயிடுவ. இதுக்கு மேல நீ பேசுனா அவ்வளவுதான். ஜாக்கிரதை. சும்மா சைலண்டா இங்க இருந்து கிளம்பணும். ஏய் அவ்வளவுதான். அந்த பயம் இருக்கணும். ஏய் யாரா இவன்? வண்டியை எடு. பிகாரிஜி வாங்க வாங்க உட்காருங்க. பிகாரிஜி நீங்க சொன்ன வேலை. இருங்க தலைவரே, உங்களுக்கு நான் டைம் கொடுத்தே போதும்னு ஆயிடுச்சு. நீங்க எப்ப வேலையை முழுசா முடிப்பீங்க சொல்லுங்க. இதன ஆட்டு மந்தையா ஹேன்னு ஓட ஓட விரட்டுறதுக்கு? இது ஆதிகால ஊரு. இந்த ஊர் ஜனங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல இருந்து இருக்காங்க. அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா காலி பண்ண வைக்கணும். பணத்தோட ஆசையை காட்டி வாழ்க்கையோட கஷ்டத்தை சொல்லி சென்டிமெண்டா பேசித்தான் காலி பண்ண வைக்கணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி பணமும் செலவாகும். எனக்கும் புரியுது. எடுத்துக்கங்க, எல்லாம் உங்களுக்கு தான்.
எல்லாருக்கும் கொடுங்க. ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த இடம் வேணும். ஆ, லேகியம் விக்கிறவனோட கார் இங்கேயே நிக்குது. ஆ, என் மாமா கார் இங்கே தான் நிக்குது. என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பானோ, இல்ல பந்தல் எங்க போறதுன்னு பர்மிஷன் கேட்க வந்திருப்பானோ. எதுவா வேணா இருக்கலாம், நமக்கு என்ன பயம்? நான் சிங்கம், சாவித்திரி சிங்கம். ஆ, நம்ம மாமா ஏன் இவன் முன்னாடி நிக்கிறாரு? ஏதோ மிராக்கிள் நடக்குது. பார்க்கலாம். சரி, கூடிய சீக்கிரத்துல காலி பண்ண வைக்கிறேன். எங்க தலைவர் சொன்னா முடிஞ்சிடுச்சு. உங்க வேலை முடிஞ்சதா நினைச்சுக்கங்க. ஓகே, நான் கிளம்புறேன். தலைவரே, நான் வர்ற வழியில ஒரு பைத்தியக்காரன் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் போல. நீங்க எனக்கு அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மேனேஜ் பண்ணலாம். தலைவரே, நான் சொன்ன பைத்தியக்காரன் இவன் தான். இவனா? ஏய், விட்டுருங்க விட்டுருங்க. பாக்குறதுக்கு பால் வடிகிற குழந்தை மாதிரி இருக்கான். இவனை நான் என் கூடவே கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. அவனால ஒரு பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பயன்படுவான். கூட்டிட்டு போங்க. வாடா கண்ணா, வா. என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவீங்க? உன்னை வச்சுதான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ண போறேன். இந்த பணத்தை வாங்கிட்டு பேப்பர்ல சைனை போட்டு இடத்த காலி பண்ணு. சொன்னது புரிஞ்சுச்சா? அவ ஒரு பைத்தியக்காரன் சார், விடுங்க. என்ன பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஊருக்குள்ள சேர்க்க கூடாதுப்பா. ஏன்பா அப்படி என்னப்பா பண்ணா? இவன் இருக்கானே, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களாம் ஊர்ல இருந்தா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்ல. அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சான்? என்ன பண்ணானா, என் பொண்டாட்டி காட்டு பக்கம் போகும்போதெல்லாம் பின்னாடியே போறான். அவ குளிக்கும் போது எட்டி பாக்குறான். இப்ப சொல்லு, இவன் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு சொல்லு. என்னப்பா சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா இப்படி பேசுற? இல்ல, கிராமத்துல ஜனங்க அரசாங்கம் கொடுக்கற பணத்திலயோ இல்ல வீட்டுல இருக்க பணத்தையோ வச்சு அவங்க ஒரு பாத்ரூமை கட்டிக்கிறாங்க. நீ என்னடானா அரசாங்கம் கொடுத்த காசுல குடிச்சு சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு இப்போ என்னடானா பொண்டாட்டியோட மானம் போயிடுச்சுன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு பண்ணு, முதல்ல ஒரு டாய்லெட்டையும் பாத்ரூமையும் கட்டு, இல்லனா உன்னோட கதை அவ்வளவுதான். சரி சரிப்பா, அப்படியே பண்றேன். சரி கிளம்பு. ஏய், நீ எதுக்குடா அப்படி பாக்குற? இல்ல, வீட்டுல டாய்லெட் பாத்ரூமை வச்சுக்கிட்டு
எதுக்கு நீ காட்டு பக்கமா சுத்திட்டு இருக்க? 4 செவத்துக்குள்ள போறதுல என்ன இருக்குது சுகம்? வயல்ல காத்தோட்டமா போறதுல இருக்குதே சுகம். சுகமே சுகம். ஏய், அவன் உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கைய காலை உடைச்சிருந்தானா கிடைச்சிருக்கும் சுகம். இன்னொரு வாட்டி உன்னை அந்த காட்டு பக்கம் போறத பார்த்தேன்னு வச்சுக்கோ, பார்த்த இடத்துலயே உன்னோட கைய காலை உடைச்சு போட்டுருவேன். நான் தெரியாம பண்ணிட்ட முடியும். இனிமேல பண்ண மாட்டேன். கிளம்பு. என்னடி நந்து என்னாச்சு? இல்ல சித்ரா, நான் அவனை ஏதாவது பண்ணணும். நான் இவனுக்கு பாடம் சொல்லி தரேன். ஒண்ணு அவன் பில் செட்டில் பண்ணணும், இல்ல அவனை நான் பெட்ல செட்டில் பண்ணணும். என்னடி நந்து, நான் உன்னை சாஃப்டான சினிமா ஹீரோனி நினைச்சேன். ஆனா நீ சீரியல் வில்லி மாதிரி நடந்துட்டு இருக்க. இல்ல சித்ரா, இன்னைக்கு நான் அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி வாடி போலாம். சரி. எல்லே எல்லே எல்லனே எல்லனே எல்லர் வேணுமாண்ணா? எவ்வளோண்ணா இளநீ? 30 ரூபா. 30 ரூபாவா மச்சான்? 60 ரூபா போட்டா 90 வரும்டா, நீயே குடிச்சுக்கோ. அட குடிகாரனே. அண்ணா இருண்ணா. வாடா பூசாரி, இளநீ குடிக்கலாம். வாடா, எப்பயும் குடிக்கிறதுலயே இருப்ப. சரி வா, இனி இளநீர் குடிப்போம். 3 விட்டுங்க. ஓபன் பண்ணிட்டானா? ஓபன் பண்ணுங்க. என்னடா அண்ணா, இவனுக்கும் சேர்த்து 4 வெட்டுங்க. சும்மா இருடா. என்னடா சீக்கிரமா வெட்டுங்கண்ணா. டேய் மச்சான், என்ன விசேஷம்? என்ன கட்டிங்கடா அது? மஷ்ரூம் மச்சான். டேய் சாப்பிட்றதானடா அது? உன்ன மாதிரி இவனுக்கு கட்டிங் பண்ண உன்னை விட சூப்பரா இருப்பான் போலயே. ஏய், இது நான் வேஸ்ட் கட்டிங் நினைச்சியா? இது என் ஃபேஸ்க்கு மேட்ச் பண்ணி பண்ண கட்டிங்டா. ஏய், இவனுக்கும் பண்ணலாம், பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு பாப்போம். டேய் வேணாண்டா, தயவு செய்து என் மான மரியாதை கெடுத்துறாதீங்கடா. டேய், நீ இவ்வளோ பேசிட்டல, நாளைக்கே அவனை கட்டிங் பண்றேன்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா. சித்ரா, அவன் இருக்கான். ரெடியா? நான் ரெடி ரெடி. போலாம் போலாம். வா. என்னடி ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாது. ஏய், நினைவே இல்லடி. தூக்குடி, ரூம்ல போட்டு அடிக்கலாம். ரூம்ல போட்டு அடிக்கலான்ற. ஏய், டபுள் மீனிங்ல சொல்றேடி. ஏய், யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. தூக்குடி. இந்தாடி, சாவடிச்சுடு.
ஏய் நான் டாக்டர் டி ஏதோ போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவன் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கான். இவனை மட்டும் விடக்கூடாது. அம்மா தாயே நீ முதல்ல வெளியே போ. வெளியே யாராச்சும் வராங்கன்னா போய் பாத்துக்கோ. நான் இவனுக்கு பாடம் சொல்லி தரேன். என்னவோ பண்ணி தொலை. ஐயோ இவ வேற. அவ பேச்ச கேட்டிருந்தா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? எங்க போனா? டைம் பாஸ்க்கு ஏதாவது சாப்பிடலாம். ஐயோ நந்து, ஏய் நந்து. சின்ன வயசுல இருந்தே உனக்கு எனக்கு ஒரே பிரச்சனை. அதுக்குன்னு நீ என்ன கொலை பண்ற அளவுக்கு வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. எல்லா லவ் ஸ்டோரியிலயும் லவ் பண்ற ரேஞ்சுக்கு வந்தா நம்ம மேட்ரு என்னமோ கொலை பண்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு செல்லம். சோ சேட். நந்து, ஏய் நந்து. ஏய் ஏய் நந்து, நான் குளோரோஃபார்ம் நினைச்சு பர்ஃப்யூம் அடிச்சிட்டேன்டி. ஐயோ யார் நீ? என்ன ரேப்பே பண்ணிட்டு இருப்பான். இல்ல சீக்கிரமா போலாம். இந்தாம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இவன் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் சார். இவன் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தானா? இங்க நடக்கிறத பார்த்தா நீங்க தான் அவனுக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரி தெரியுது. சொல்லுங்க என்ன பண்ணீங்க? சார் அது நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ். சும்மா இங்க கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடிட்டு இருந்தோம். குளோரோஃபார்ம் விஷயத்தை பத்தி சொல்லவா? ஆமா சார். ஓஹோ அது வேறயா? உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இப்ப பாருங்க சார். இப்ப லவர் மாதிரி தெரியுறீங்க. வந்துட்டானா? என்னடா தனியா உட்காந்துட்டு இருக்க? மச்சான் நீ இளநீர் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன. எங்கடா போன? ஏய் அதெல்லாம் பர்சனல் சொல்ல முடியாதுடா. பர்சனலாடா? டேய் நம்ம சின்ன வயசுல இருந்து ஒண்ணுக்கா இருந்தாலும் 2க்கா வந்தாலும் ஒன்னாதானடா போவோம். என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே பெட்ல தூங்குவோம், ஒரே பெட்ஷீட்டை போத்திப்போம், ஒரே ஜட்டியை போட்டு இல்ல ஒரே கலர் ஜட்டியை போடுன்னு சொல்ல வந்தேன். அப்பெல்லாம் இல்லாத பர்சனல் இப்ப என்னடா? உனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கட்படா போ. ஏய் திரும்புடா. இங்க பாருடா, பர்சனல்ல நம்ம 2 பேர் பேசுற விஷயம் 4 பேர் முன்னாடி உட்காந்து பேசுற விஷயம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படியா? சரி 2 டீ சொல்லு மச்சான். ஏய் நீயே சொல்றா. அண்ணா 2 டீ. என்னடா என்ன வேணும்? டேய் மச்சான் இவனை பாரு. ஏய் பூசாரி சொன்ன மாதிரி செஞ்சுட்டான்டா. வாடா வாடா வந்து உட்காரு. வா உட்காரு, இங்க உட்கார். என்னடா கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் சல்மான் கான் மாதிரி இருக்க? பாக்குறதுக்கு செம்மையா இருக்கால. ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். ஃபேஸ்புக்ல போட்டோனா நிறைய லைக் வரும். ஸ்மைல் ப்ளீஸ். புனிதா. ஓ 3ஆவது தெரு. என்னடா திரும்ப சென்டிமெண்ட் எபிசோடா? ஐயா உங்க வீட்டு பிரச்சனை நீங்களே பாத்துக்கோங்க. என்ன இவன் இவ்ளோ டென்ஷனா போறான்? உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே. எல்லாம் சைலண்டா தானே இருக்காங்க. ஓ டுடே இஸ் a வீடியோ காலிங் டைம். அத்தை மாமா அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன்.
பையன் எங்க கூடவே இருந்திருந்தா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் போங்க. வாடி. அட அத்தை, இன்னைக்கு எவ்வளவு சூப்பரான விஷயம் நடந்துச்சு தெரியுமா? மாமா இங்க பாருங்க. மாமா, அத்தை இங்க பாருங்க. இது யாருன்னு கொஞ்சம் பாருங்க. இவன் அந்த பைத்தியக்காரன் தான். அவன் தான் எங்க கூட சுத்திட்டு இருப்பானே, அவனே தான் இது. இவனும் அந்த போட்டோல இருக்கிறவனும் ஒரே ஆள் தானே? இங்க தானே இருந்தா, எங்க போயிருப்பான்? ஏய், இங்க ஒரு பைத்தியக்காரன் தானே, பாத்தியா? இப்பதானே யாரு கார்ல கூட்டு போறாங்க.
நத்திங் டு வரி, வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். தலைவரை, யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஊருக்காரனை அடிக்கிறானா எவ்வளோ தைரியம் இருக்கணும். நம்ம ஊரில் இருந்தானே அந்த பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரனை கொல்ற அளவுக்கு அவங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? தலைவரை, இந்த ஊரில் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக நடந்துக்கிட்டே இருக்கு. தலைவரே, இதை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இல்லைன்னா நம்ம சர்வநாசமாகிறது கேரண்டி. அப்படி நடக்கிறதுக்கு நான் விடுவேனா? இது நம்ம ஊரு. யாரோ ரவுடிங்க கூட சேர்ந்து அவன் சண்டை போட்டிருக்கான், அவ்வளோதான். அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் கிளம்புங்க. சரி தலைவரை, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் தலைவரே. ஹலோ பிகாரிஜி, நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? இந்த வேலையை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் அவனை அடித்து ஊர் மக்களுக்கு சந்தேகம் வர மாதிரி பண்ணிட்டீங்க. என்னால் ஊர் மக்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தான் தெரியல. ஏய் தலைவரே, அந்த புறம்போக்கு டிரைவர் எல்லாத்தையும் சொல்லியிருந்தானா நம்ம 2 பேரும் கம்பி என்ன வேண்டி இருக்கோம். அவனை நீ ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நீ ரொம்ப நாள் பொறுமையா இருந்த. ஆனா என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. சமாதானம் சமாதானம்னு நீ ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்க. நாளைக்கு இங்க என் தம்பி வரான், விட்டுரு. அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அவன் என்ன மாதிரி இல்ல. வெட்டிடுவான் வெட்டிடுவான். இந்த பிகாரி எல்லை மீறி போய்கிட்டு இருக்கான். ரவி, அம்மா, இந்த சாப்பிடு. அச்சச்சோ, நானே விட்டுறேன். அண்ணா, நான் சொன்னேன்லண்ணா, யாரும் ஒத்துக்காம போனாலும் அவங்கள சாகடிச்சிருங்க. அங்க நான் வரேன்னா வேலையை முடிச்சிடுறேன். சரிண்ணா. ராணாஜி, தலைவரே, சொன்ன வேலை என்ன ஆச்சு? அந்த வேலையை தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இல்ல தலைவரே,
அப்புறம் எங்க அண்ணன் உனக்கு டைம் கொடுத்து நாங்க வெறுத்து போயிட்டோம். சொல்லு, உன்னால காலி பண்ண வைக்க முடியுமா இல்ல நான் காலி பண்ணட்டா? ராணாஜி, இங்க இருக்கிற ஜனங்க பூர்வீகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களை காலி பண்ண வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. போதும் தலைவரே, உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு, போதுமான அளவுக்கு காசும் கொடுத்தாச்சு, அது மட்டும் இல்லாம நிறைய ஆளுங்களையும் கொடுத்தாச்சு இந்த ஊரை காலி பண்றதுக்கு. உனக்கு இந்த ஊரை காலி பண்றதுக்கு இன்னும் 6 நாள் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். இந்த ஊர்ல ஒருத்தா இருக்க கூடாது, இல்லைன்னா நான் உன்னை காலி பண்ணிடுவேன். வண்டி எடுங்கடா. இந்த மாத்திரையை காலைல எடுத்துக்கோ, நாளைக்கு நான் திரும்ப வந்து பார்க்குறேன், சரியா? எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ரவி, உனக்கு சீக்கிரமா குணமாகணும்னு அம்மன் கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்ப்பா. சாப்பாடு கொண்டு வருவாப்பா? சரிம்மா. அப்படியா? மாத்திரை சாப்பிடணும்ல? லக்ஷ்மி, மாத்திரை போடுறதுக்கு தண்ணி கொண்டு வாமா. சாப்பிட்டமா, நந்தினி கொடுத்துட்டு போனா. அப்படியா? அந்த பொண்ணு எனக்கு தெரியாமலே எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிருக்கான். ரொம்ப நல்ல பொண்ணுல. அம்மா, நீங்க மனசு வச்சீங்கன்னா குடுகுடுப்புக்காரன் சொன்ன வார்த்தை நிஜமாகும். என்ன சொல்ற? அதான் இங்கிலீஷ் மருமக, நல்ல குணம், நல்ல மனசு எல்லாமே. ரவி, உண்மைதானா? ஆமாமா, அது நீங்க ஒத்துக்கிட்டா எனக்கும் சம்மதம் தான். நில்லுமா. அப்பா, ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் வர்றியா? இல்லப்பா, அது ரவி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ரவி வீட்டுக்கா? நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டது ஹாஸ்பிட்டல்ல நோயாளிங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும்னு. இங்க கண்டவங்க வீட்ல எல்லாம் நர்ஸ் வேலை பார்க்கறதுக்காக இல்ல, கணக்குள்ள ஆன மரியாதையோட இருக்கிறவங்க செய்யற வேலையா இது? தலைவரே, அது அப்பா, அவன் என்னோட பேஷண்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதோட இருந்துகிட்டா சரி, இல்லன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாலும் அவன் யாருன்னு நமக்கு தெரியலல்ல. ஆமா, அவன் பைத்தியம் மாதிரி இவ்வளவு நாள் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தான். ஆனா இப்போ அவனை யாரோ கொன்னுட்டாங்க. அந்த பிஹாரி யாரு? அவன் எதுக்கு நம்ம ஊருக்கு வந்தான்? இங்க யாரை சந்திக்க வந்தான்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பீஹாரிக்கும் அந்த கோவில்ல ரிசர்ச் பண்ண வந்தவங்க மிஸ் ஆகிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த கோவில்ல ஏதோ ஒன்று இருக்கு. அந்த ரிசர்ச் டீம் மிஸ் ஆனதுல இருந்து நம்ம ஊர்ல ஒவ்வொருத்தரா காலி பண்ணி ஊரை விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க நிலத்தையும் வித்துட்டு தான் போறாங்க. அப்படின்னா நம்ம ஊர்ல ஏதோ வித்தியாசமா நடக்குது. ஆமா, அந்த 4 பேரு எப்படி மிஸ் ஆயிருப்பாங்க? அப்புறம் அந்த பிஹாரி ஊர்ல அப்பப்ப யாரை மீட் பண்றதுக்காக வந்தான்? அது இல்லாம நம்ம ஊர் ஆளுங்க எதுக்காக ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க? இதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறது யாரு? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கடா. என் ஃப்ரெண்ட் ராஜி இருக்கான்ல, அதான் எஸ்ஐ. அவன்கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். எதுக்குன்னா போலீஸ் ரெக்கார்ட்ல எல்லா விஷயமும் இருக்கும். ஆமா ஆமா. சரி, கிளம்புங்க, நாளைக்கே போலாம்.
நான் இங்க அப்பாயின்மெண்ட் ஆகி வர்றதுக்கு முன்னாடியே நடந்த விஷயம் அது. யாரோட பாடியும் கிடைக்காத காரணத்தினால மிஸ்ஸிங் கேஸ்னு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க போஸ்டர்ஸ்லாம் ஒட்டணும்னு மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. நாங்களும் எல்லா சைடும் ஒட்டியிருந்தோம். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. இந்த கேஸ் பத்தி நானே 2-3 தடவை மேலதிகாரி கிட்ட விசாரிச்சேன். அதுக்கு அவர் என்கிட்ட உனக்கு எதுக்கு, உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் அமைதியாயிட்டேன். அந்த பைத்தியக்காரோட கேஸ் அவ்வளவுதான். பாடியே கிடைக்கல. இன்னும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு கேட்டாங்க. இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படின்னா இந்த கேஸ்ல மேலதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் தெரியுது, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. மேபி எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி மச்சான், கிளம்பலாமா? நாங்க கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ. ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா நான் காண்டாக்ட் பண்றேன். சரி சரி, ஓகே ஓகே. எனக்கு ஒன்று குடுறா. ம் டென்ஷனாக இருக்கும்போது தான் சிகரெட்டே வச்சிருக்க மாட்டான். ரவி, ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்ல, போலீஸ் கிட்ட கூட இதை பத்தி விசாரிச்சதுல எதுவும் தெரியல. அவங்களால கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. சரி, இப்போ என்ன பண்ணலான் இருக்க? ஒன்றும் புரியல. என்ன நடக்குது, யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலாவது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இங்க எல்லாத்துக்குமே கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் மார்க். யாருக்கும் எதுவும் தெரியல. இந்த விஷயத்துல நமக்கு அந்த கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் நந்து, உன்னோட மாமா எங்க? சாவித்திரியை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. தெரியல, அவன் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறான். அப்படியா? ஹலோ, என்னது இது? படிச்சு பாரு, என் பயோடேட்டா. எனக்கு எதுக்காக கொடுக்கறத? எனக்கு ஒத்து வர்ற மாதிரி வேலை இருந்தா செய்யலான்னுதான். என்ன வேலை செய்வ? என்ன வேணாலும் செய்வேன். டீ கிளாஸ் கழுவியா? சம்பளம் கொடுத்தா எதை வேணாலும் கழுவுவேன். எவ்வளவு கொடுக்கணும்? 12,000 ரூபா பிளஸ் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா. எடுத்துட்டு முன்னாடி போ. அது எனக்கே தெரியும். கிங்ஸ் கொடுங்க. ஏய், இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? எங்கேயோ போயிருந்த. உனக்கு எதுக்கு? அதெல்லாம் நீ ஏன் கேக்குற? எனக்கு தெரியணும், சொல்லு. எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் யார் பண்ணா? யார் பண்ணா? இதெல்லாம் நீ தான் பண்ண. நீயும் அவளை சேர்ந்துக்கிட்டு அந்த பீகாரிக்கிட்ட என்ன மாட்டி விட்டீங்க. நீ அந்த பிஹாரி எங்க பார்த்த? அவனா? அவன் எங்க மாமா. என்ன? உங்க மாமாவ? அவன் எங்க ஊர் ரோட்ல கிடைச்சான். உங்க மாமான்னு சொன்னி என்னது? எங்க மாமாவா? அவருக்கு சென்னையே தெரியாது. இதுல பீகார் எங்க தெரிய போகுது? நீ காமெடி பண்றியா? போ சும்மா. இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. வாயை திறக்க மாட்டேங்கிறான். பது பம்போஸ் பது. யாரு? நான் தான், சாவித்ரி. என்னடி சாவித்ரி இந்த நேரத்துல? ஐயோ, நான் தான் சாவித்ரி சிங்கம். டேய், இங்க என்னடா பண்ற? போனை வச்சுட்டு என்னடா பண்ற? அண்ணா தான் சொன்னாரு, இதை சினிமா மாதிரி ஷூட் பண்ணு, சிடி போட்டு ரிலீஸ் பண்ணலான்னு. ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியா? இதெல்லாம் ரிசெப்ஷனா? எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறதுக்கு. இப்போ நான் இத ஃபைட் பண்ண போறேன். இது எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போட்டு காட்டு. வீடியோ எடுக்க வீடியோ. என்ன பண்றோம்? வீடியோ எடுக்க
ரொமான்ஸ் பண்ணலான்னு போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வரேன். ஏய் இப்பயா சொல்லு, அந்த பிஹாரி எங்க பார்த்த? ஏய், சிங்கம் மாதிரி இருந்த சிம்பான்சி மாதிரி ஆட வச்சிட்டானுங்களே. ஏன்டா எதுக்குடா என்ன டார்ச்சர் பண்றீங்க? அந்த பிஹாரி எங்க பார்த்த உன்னை விட்டுடுறோம். என்னடா பண்றான்? நீங்க 2 பேரும் என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தா உங்க 2 பேர் பேர் எழுதி வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிப்பேன். ஏய் அவன் மென்டல் ஆயிட்டான்டா, வண்டி எடு. இந்த ஊர்ல சிங்கம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நாய்க்கு பயந்து ஓடுற பூனை மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். கந்தா, யாரும் இல்ல, யாரும் இல்ல. கந்தா, கடவுள் பேசிட்டு இருக்காரு. கடவுள் பேசுறாரு. கடவுள் இல்லப்பா, நான் தான் மனுஷன் தான். ஓ நீதானாயா? நான் கூட அந்த கடவுளே வந்துட்டாரோன்னு நினைச்சேன். உன்னோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு அந்த கடவுள் எதுக்கு? நான் இருக்கேன்ல. யோ ஏதேதோ பேசாத, சும்மா போ. உன்னோட அந்த பிரச்சனைக்கு கிரகணம் தான் காரணம். அதோட இன்னும் கொஞ்சம் கிரகணங்கள் சேர்ந்து உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில இருந்து உன்னை விடு வச்சு நான் காப்பாத்துறேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா உனக்கு கோடி புண்ணியம்பா. ஆமா, பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? நீயும் ரோல் காலா? நான் குடிக்கலான்னு வச்சிருந்தேன். குடி, நீ குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ. நான் கேக்குற 3 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லு. அந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். சரி கேளு. உன்னை பிடிச்சிருக்க அந்த கிரகத்தோட பேர் என்ன? பிகாரி, ராஜ் பிகாரி. அவனை நீ எங்க சந்திச்ச? எப்படி சந்திச்ச? எங்க மாமா தோட்டத்துல எங்க மாமா கூட பார்த்தேன். மூணாவத கேட்கவே இல்லையே. தேவையே இல்ல. எங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. உன்னை பிடிச்சிருந்த தொல்லையும் விட்டுருச்சு. பொழைச்சு போ. நான் எதுவும் சொல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நம்ம ஊர் தலைவரும் அந்த பிஹாரியும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சாவித்திரிய 4 சாத்து சாத்தி உண்மையை சொல்ல வச்சா? அவனுக்கு எதுவும் தெரியாது. நந்தினியை கேட்டா? அவளுக்கும் எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு சொல்லியிருப்பாளே. நம்ம ஊர் தலைவர் கூட ஒருத்தன் நிழல் மாதிரி சுத்துவானே, அவரோட பிஏ, அவன்கிட்ட கேட்போமா? ஏதாவது தெரியுமா? ரவி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நம்ம தாத்தா இந்த ஊர் ஜனம் நல்லா இருக்கணும்னு இந்த ஊரையே தானமா கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர் தலைவர் மாதிரி சுயநலவாதிங்க தன்னோட சுயநலத்துக்காக இந்த ஊரையே விற்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம, நம்ம ஊரு, நம்ம ஜனம் அப்படின்ற நினைப்பே இல்லையேம்மா. இப்பதான் நீயே சொன்னியப்பா, இவங்க எல்லாம் சுயநலவாதிங்கன்னு. இவங்களுக்கு நான் நல்லா இருந்தா போதும், நான் பொழைச்சா போதும், வேறவங்க எக்கேடு கெட்டாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அவன் வாழ்க்கைக்காக யார் வாழ்க்கையும் அழிக்க தயாரா இருப்பாங்க. அந்த மாதிரி ஜனம்தான். இல்லம்மா, அப்படி நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த ஊரை காப்பாத்தியே தீருவேன். ஒன்னு நல்லா படிக்க வச்சிருந்தா பெரிய வேலையில இருந்திருப்ப, பெரிய ஆளா இருந்திருப்ப. ஆனா எங்க நீ சஞ்சு மாதிரி நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு தான், உன் மேல வச்ச அன்புல தான்ப்பா உன்னை நான் படிக்க வைக்கல. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படுறப்பாரு. படிப்பு வெறும் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தாம்மா. ஆனா அனுபவம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்க்கிற தைரியம், சக்தி, புத்தி எல்லாத்தையும் கொடுக்கும். நீ எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்க. நீ பார்க்கதாமா போற அந்த ராட்சசன் கிட்ட இருந்து நான் இந்த ஊரை காப்பாத்துறத. சந்தோஷம்பா, நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு.
எங்களை விட நீங்க வயசுல பெரியவர். எங்களை மாதிரி பசங்களுக்கு நல்ல வழி நல்ல புத்தி சொல்லி கூட்டிட்டு வரவர். ஆனா நீங்களே தப்பு பண்ணா எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்றது? எங்களோட நோக்கம் உங்களை துன்புறுத்துறதோ உங்களை கொலை பண்றதோ கிடையாது. எங்க நோக்கம் இந்த ஊரை காப்பாத்துறது, அப்புறம் இந்த ஊர் மக்களோட வாழ்க்கையும் காப்பாத்துறது. எங்களை மாதிரி எத்தனையோ யங்ஸ்டர்ஸோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு பொய் மட்டும் சொல்லாதீங்க. அந்த ஊர் தலைவரும் பிஹாரியும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? நம்ம ஊரை என்ன பண்ண போறாங்க? அப்படி என்ன இருக்குது நம்ம ஊருக்குள்ள? ஜனங்க ஒவ்வொருத்தரும் நம்ம ஊரை விட்டு ஏன் போயிட்டு இருக்காங்க சொல்லுங்க. நம்ம ஊருக்காரங்களாம் ஊரை விட்டு போகல, கட்டாயப்படுத்தி போக வைக்கிறாங்க. சில பேருக்கு பணத்தோட ஆசையை காட்டி, இன்னும் சில பேரை அடிச்சு உதைச்சு அதுக்கும் அவங்க மடியலன்னா அவங்கள கொன்னாச்சு அவங்க நிலத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி என்ன இருக்கு நம்ம ஊர்ல? புதையல். நம்ம தினமும் பூஜை பண்ற அந்த ரங்கநாத சாமி கோயில்ல புதையல் இருக்குன்னு அந்த பிகாரிக்கு தெரியும். அந்த கோயிலோட வரைபடம் அந்த பிகாரி கிட்ட இருக்கு. கோயில ஆராய்ச்சி பண்ண வந்த அதிகாரிகளை கொன்னது நம்ம ஊர் தலைவரும் அந்த பிகாரி தான். மிஸ்ஸாயி தலையில அடிபட்டு கிடந்தது அங்க வேலை செஞ்சவன் அந்த பைத்தியக்காரன். அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லி அந்த பிகாரி அவனையும் கொண்டுட்டான். எங்கே இருந்து வந்து நம்மளால அந்த புதையல் எடுக்க முடியாதுன்னு நினைச்சு நம்ம தலைவருக்கு பணத்தோட ஆசையை காட்டி ஊர் ஜனங்களை காலி பண்ண வச்சுட்டான். நம்ம தலைவர் அவன் சொல்றதான் கேட்கிறாரு. கோவில்ல இருக்கிற புதையல் எடுக்க எதுக்கு ஊரை காலி பண்ணணும்? அங்க நீ நினைக்கிற மாதிரி கொஞ்ச நெஞ்சு புதையல் இல்ல, டன் கணக்குல இருக்கு. அந்த புதையல் எடுக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியக்கூடாதுன்னு சில அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் அவன் கையில் வச்சிருக்கான். அப்புறம் இந்த ஊர் மக்களை காலி பண்ண வச்சுட்டா அவங்க வேலை சுலபமா நடக்குங்கிறது தான் பிளான். இவ்வளவு விஷயமும் தெரிஞ்ச நீங்களாச்சும் அதை தடுக்கலாம்ல? இதுக்கு முதல்ல பலியானது என்னோட நிலம்தான். என் குடும்பத்தை என்னையும் கொலை பண்ணிடும்னு சொல்லி என்னை மிரட்டினான். என் மனசு சொல்லிச்சு இந்த அநியாயத்தெல்லாம் தடுக்க ஒருத்தன் வந்தே தீருவான்னு. அது உண்மையாயிடுச்சு. அந்த நரிகள் பிளான பாழாக்கிறதுக்கு நீதான் சரியான புலி. அந்த காட்டுப்புலி நீதான். போ, அந்த திருடுங்க கையில இருந்து நம்ம கிராமத்தை அப்புறம் அந்த கோயில்ல இருக்கிற புதையல காப்பாத்து. போ. தலைவரே, இவ்வளவு நாள் நீங்க மறைச்சு வச்சிருந்த விஷயம் இப்போ வெளியே வந்துருச்சு. உங்க கதை முடிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சது எதுவும் இனிமே உங்களால செய்ய முடியாது. என்னடா பண்ண முடியும் உன்னால? ஒன்னும் புடுங்க முடியாது. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் டிக்கெட் எடுத்தவன் கதையாயிருச்சு உன் கதை. இந்த ஊர்ல 90% இடம் என்னோடதாயிருச்சு.
இந்த ஊர்ல 90% பேர் காலி பண்ணிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்கிறது ஆஃப்டர் ஆல் உன்ன மாதிரி ஒரு 10% ஜனங்க தான். அந்த 10% ஜனங்களை பலி கொடுத்தாவது என் வேலையை நான் முடிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பலி கொடுத்தே ஆகணும் இல்ல? என்ன சொல்ற? தப்பு தலைவரே, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. யானை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை கட்டுப்படுத்த 5 அடி கம்பு போதும். பாறை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், அதை உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன உளி போதும். நீங்க இந்த ஊர்ல பாதி பேரை காலி பண்ண வச்சிருக்கலாம், ஆனா என்ன மாதிரி இருக்கிற 3/4 பேரை உங்களால காலி பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த ஊர்ல இருந்து காலி பண்ண வச்ச எல்லாரையும் திரும்ப இதே ஊருக்கு கொண்டு வந்து உங்க பிளான் எல்லாத்தையும் கெடுத்து உங்களை புதைக்கல. நான் இந்த காட்டோட புலி இல்ல. காசுக்கு ஆசைப்பட்டு சொந்த ஊரையே விக்கிறதுக்கு தயாரான உன்ன மாதிரி ஆளுங்க வாழ முடியாத தலைவரே, வாழ விட மாட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவான்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா எப்பவோ இவன் கதையை முடிச்சிருப்பேன். டேய் காட்டுப்புலி, ஹலோ. உங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டோம்டா. உனக்கு இந்த ஊர் வேணுமா, அம்மா வேணுமா? அம்மா வேணும்னா உடனே இங்க வா. லொகேஷன் அனுப்புறேன், வாடா பார்த்துக்கலாம். சொல்லு அண்ணா. நான் அந்த ரவியை நம்ம இடத்துக்கு வர சொல்லிருக்கேன். நான் அவனை இங்கேயே கொண்டு போட்டுறேன். நீ அந்த ஊருக்கு போ, எல்லாருக்கும் காசு கொடுத்து அந்த ஊரை காலி பண்ணு. யாராச்சும் பேச்ச கேட்கலன்னா அவங்கள கொன்னுடு. டைம் ரொம்ப கம்மியா இருக்குண்ணா நம்ம கிட்ட. ஓகே, நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். நீ அவன் கதையை முடிச்சிரு. சரிண்ணா. டேய் வாங்கடா, இங்க வாங்கடா. வா, நீங்க 2 பேரும் அங்க போங்க, நீங்க இங்க போங்க. என்ன உங்க அம்மாவை தேடிட்டு இருக்கியா? உங்க அம்மாவை நாங்க கிட்னாப்பே பண்ணலடா, கிட்னாப்பே பண்ணல. உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தாண்டா அப்படி சொன்னேன். நாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஊரை காலி பண்ண வச்சா நீ ஊர்ல உள்ளவங்களெல்லாம் திருப்பியும் கூப்பிடுவியா? அதுக்காக தாண்டாண்ணா உனக்கு இங்கேயே முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ண. நான் உன்னை இங்கேயே முடிச்சிருவேன். அங்க எங்க அண்ணன் ஊரை காலி பண்ணிடுவான். அந்த புதைய கண்டிப்பா எடுத்தே தீருவோம். பகல் கனவு ரொம்ப காணாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற புதையல் இல்ல ஒரு கைப்பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாது. பாக்கலாமாடா, பாக்கலாமா? எல்லாரும் வெளியில வாங்கடா, சாவடிங்கடா இவனை.
இருக்கேன்டா. சாவறதுக்கு தயாராடா. பிகாரிஜி, என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தீங்கன்னா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு டைம் கொடுத்ததெல்லாம் போதும். அதுக்கு தான் நானே இங்க வந்திருக்கேன். எல்லாருக்கும் இதுதான் கடைசி அவகாசம். இங்க தேவையான அளவுக்கு பணம் இருக்கு. அங்க இடத்தோட டாக்குமெண்ட் இருக்கு. யார் யாருக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடியே போயிடணும். அப்படி போகலன்னா ஒவ்வொருத்தரையும் கண்ட துண்டமா வெட்டி அவங்க உங்க இடத்துலயே அப்படியே புதைச்சிருவேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தையும் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஊரை காலி பண்ணுங்க. ஏன் வீடு ஏன் நிலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே, அது எதுவும் இல்ல. எல்லாத்தையும் நம்ம வித்துட்டு போயிடணும். இந்த மாதிரி முக்கியஸ்தருங்க, தலைவருங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மினிஸ்டருங்க அவங்க சுயநலத்துக்காக இந்த கிராமங்கள் என்ன மொத்த நாட்டையும் வித்துருவாங்க. இந்தாங்கடா வாங்கிக்க. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. எங்க உயிர் போனாலும் இந்த கிராமத்தை காலி பண்ண மாட்டோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ.
ரவி, என்னப்பா உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நல்ல வேலை பண்ணடா. தலைவரே, கிளம்பலாமா? அப்பா, ரவி, கொஞ்சம் நீங்களாச்சும் வா. ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.